இன்றைக்கி இந்த ஃப்ளவர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ப்ளை யான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அக்ரலிக் யான்லேயும் செய்யலாம். இதில் நான் மேஜிக் சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே இந்த ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இந்த ஃப்ளவரை நான் இன்னொரு பிங்க் கலரில் இருக்க இந்த மாதிரியும் போடலாம். இந்த 2 விதத்துலேயும் டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணி சிம்பிள் ஃப்ளவர் போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு நான் த்ரெட் வந்து இந்த மாதிரி காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போயுமே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறது பேக்கில் கொண்டு போய் உள்ளே இழுக்கிறது வந்து நம்ம ஒர்க்கிங் யானை தான் எடுக்கணும். ஒர்க்கிங் யான்னா லென்த்தாக இருக்கும்ல, அந்த யான் தான் நம்ம ஒர்க்கிங் யான்னு சொல்லுவோம். அது நான் எதுக்காக ஒர்க்கிங் யான் யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போதே அது உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் அந்த பேக்கில் உள்ளே எடுக்கிறது இந்த கட்டையாக இருக்க அந்த யானை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 6 செயின் போட்டுக்கிறேன். இது 2 3 4 5 6 செயின் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த லூப்பை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மீதி உள்ளது 6 செயின் இருக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுக்கு அப்படியே இந்த நீடில் டேன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த செயினில் உள்ளே விட்டு த்ரெட்டை இழுக்கணும். இழுத்துட்டு அந்த 2 லூப் இருக்கா, மறுபடியும் அகைன் இந்த நான் இதில் தப்பாக போட்டுட்டேன். ஆக்சுவலாக அந்த லூப்பை அப்படியே அடுத்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். இது சிங்கிள் க்ரோஷே. நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் தான் போட சொன்னேன். இப்படி போட்டாலும் நம்ம மேனேஜ் பண்ணி அடுத்து கொண்டுட்டு வரணும். இப்போ நடுவில் இருக்கிற அந்த பெரிய இதுதான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுற ஏரியா. அந்த சர்க்கிள் தான் மேஜிக் சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளவருக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். சிங்கிள் க்ரோஷேனா த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்கும்போது 2 லூப் கிடைக்கும். அந்த 2 லூப் வழியாகவும் யானை புல் பண்ணி எடுக்கணும். அப்புறம் சிங்கிள் க்ரோஷே போட்டப்புறம் 2 செயின். இந்த செயின் தான், இந்த 2 செயின் தான் நம்மளுக்கு இந்த ஒவ்வொரு பெட்டலோட ஹைட்டை குறிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் நான் யான் ஓவர் பண்ணி சர்க்கிள் வழியாக விட்டு யான் புல் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 4 லூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுத்த பிறகு மறுபடியும் 3 லூப் இருக்கும். அடுத்த 2 லூப் வழியாக எடுத்த பிறகு மறுபடியும் 2 லூப் இருக்கும். இப்படி 3 டைம்ஸ் எடுக்கணும். 3 டைம்ஸ் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ட்ரிபிள் க்ரோஷேனா 2 டைம்ஸ் யான் ஓவர் பண்ணி சர்க்கிள் வழியாக விட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் யான் ஓவர் பண்ணி புல் பண்ணி வெளியே எடுக்கணும். 2 டைம்ஸ். ஒவ்வொரு டைமும் புல் பண்ணி எடுக்கும்போது 2 லூப் இருக்கும். 3 டைம்ஸ் எடுத்தாச்சா. இது 2வது ட்ரிபிள் க்ரோஷே. 3வது ட்ரிபிள் க்ரோஷேயும் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம செயின், அந்த 2 செயினையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த 2ம் தான் நம்மளுக்கு ட்ரிபிள் க்ரோஷே. 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் 3 லூப் இருக்கும். அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். இப்போ எடுத்ததையும் சேர்த்து அகைன் நம்மளுக்கு எத்தனைன்னா 2 லூப் கிடைக்கும். இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டேன்னா ஹைட்டுக்கு இங்கேருந்து நான் 2 செயின் போட்டு கொண்டு வந்தேன். இப்போ அதே மாதிரி ரிட்டன் அந்த பெட்டலை முடிக்கிறதுக்கு அகைன் நான் 2 செயின் போட்டு சர்க்கிளில் கொண்டு முடிக்கணும். அதுக்கு உள்ளே விட்டு யானை புல் பண்ணி வெளியே எடுத்து சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஒரு பெட்டல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த பெட்டல் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா அகெயின் பெட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னச்சுன்னா அகெயின் 2 செயின் போட்டாச்சு. ஒவ்வொரு பெட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷே. இதுதான் ஹைட்டு. இந்த 2 செயின் தான் நம்மளுக்கு பெட்டலோட ஹைட்டு. இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். இப்படி போடும்போது இந்த பெட்டலை ஒரு சைடு வாக்க தள்ளி தள்ளி விட்டுட்டே நம்ம செய்யணும். மொத்தம் 5 பெட்டல் போடுற மாதிரி பிளேஸ் இருக்கும், இடம் இருக்கும். அந்த 5 பெட்டல் போட்டுக்கலாம். இது 2வது ட்ரிபிள் க்ரோஷே. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ட்ரிபிள் க்ரோஷே விட்டோனாலோ ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பதிலாக இது போட்டாலோ நம்மளுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும். எல்லா இதுலேயுமே மிஸ்டேக் வரும். ஆனால் அந்த மிஸ்டேக் தெரியாத அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணணும்.
அதுக்காக ஃபுல்லாக மறுபடியும் கலட்டிட்டு பிரித்துட்டு அப்படி செய்யக்கூடாது. இது 3வது ட்ரிபிள் குரோஷே. இப்போ 3 ட்ரிபிள் குரோஷே போட்டாச்சா. இப்போ இந்த பெட்டலை முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா 2 செயின் நான் இப்படி தள்ளி விடலை, இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. 2 செயின் போட்டாச்சு. அடுத்து சிங்கிள் குரோஷே. சிங்கிள் குரோஷே போட்டாச்சா. எப்படி இழுத்து இங்கே விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பெட்டல் கரெக்டாக வந்துடும். அடுத்தது அகெயின் அடுத்த பெட்டலுக்கு அகெயின் 2 செயின் போடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 பெட்டலும் போட்டாச்சு. போட்டப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு என்ன செய்யணும்னா அந்த லூப்பை அப்படியே வச்சுட்டு உள்ளே த்ரெட்டை உள்ளே விட்டு வெளியே இழுத்து அந்த த்ரெட்டை அப்படியே இந்த லூப் வழியாக வெளியே இழுக்கணும். கொஞ்சம் த்ரெட்டை வெளியே கொஞ்சம் லென்த்தாக விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு மிடில் உள்ள இந்த ஹோல் பெருசாக இருக்கும். இந்த ஹோலை எப்படி மறைக்கணும்னா இந்த யானை நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்குனே ஒரு நீடில் உண்டு. அந்த நீடிலை வச்சு நம்ம இந்த த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உள்ளே விட்டு விட்டு எடுத்து இதுங்கும்போது நம்மளுக்கு அந்த உள்ள ஹோல் மறைஞ்சிரும். இதுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து இதுதான். இது சின்ன த்ரெட்டாக இருக்கிறதுனால இந்த நீடில் வச்சு நம்ம இதுங்க முடியாது. இப்படி விட்டு வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. அதுக்காக நான் என்ன செய்வேன்னா ஃபஸ்ட்டு ஊசியை எந்த இடத்துல கோர்க்கணுமோ அந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரெட்டை விட்டு நீடில் வெளியே எடுப்பேன். இப்படி இந்த த்ரெட்டை நம்ம எடுக்கும்போது நமக்கு அந்த சர்க்கிள் ஈஸியாக மறைஞ்சிடும். மேஜிக் சர்க்கிளில் ஹோல் இருந்தாலும் கிரானி ஸ்கொயர் போடும்போது இந்த மாதிரி இதிலலாம் மேஜிக் சர்க்கிளில் ஹோல் இருந்தாலும் லாஸ்ட்டில் அந்த த்ரெட்டை ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த ஹோல் மேக்ஸிமம் மறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த ஃப்ளவரில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது செஞ்சு காட்டணுன்னா அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.